வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க பரங்கிக்காய் போட்டு முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம். எப்படி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: பரங்கிக்காய் நல்லா மஞ்சள் பரங்கிக்காய் தாங்க, தோலெல்லாம் சீவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். முருங்கைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம், புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க. கடலப்பருப்பு, வெந்தயம், ஜீரகம் போட்டுருங்க. புளிக்குழம்பு சூடு, அதனால் குளிர்ச்சியாக சேர்த்துக்கலாம். ஜீரகம் போட்டுக்கிட்டால் நல்லது. இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாய் மல்லித்தூள் தாங்க, நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் பாருங்கள். தக்காளி நம்ம அதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். பூண்டு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு வாங்க. சட்டியில் நம்ம குழம்பு வைக்கலாங்க. இப்போ நம்ம வெந்தயத்தை போட்டுடலாம். வெந்தயம் வெடிச்சோன்னே போட்டுருந்தோங்க, கருவை விடக்கூடாது, அப்போ தான் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி போட்டிருக்கோங்க, அதில் கொஞ்சோண்டு பூண்டு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்தாலும் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. வச்சு பாருங்கள். வெடிச்சிருச்சுங்க, வெங்காயம் போட்டுடலாம். வெந்தயம் வெடிச்சிருச்சு. ஜீரகம் போட்டுடலாங்க. கடலப்பருப்பு போட்டுடலாம். தக்காளி நம்ம அரைச்சிட்டு போட்டால் நல்லா இருக்குங்க. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வதங்கட்டுங்க. பூண்டு போட்டுடலாம். கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஊற்றிடலாங்க அரைச்சி. அதில் வெங்காயம் பூண்டு போட்டு அரைச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு பாருங்கள். நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நல்லா வதங்கிட்டுங்க. நம்ம இப்போ இந்த காய்கறியை போட்டுடலாம். பரங்கிக்காய், முருங்கைக்காய் இதிலே போட்டு நம்ம வதக்கிடலாங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுடலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லா குழம்புக்கும் போடலாங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம புளி ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. இப்போ புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். தக்காளி தாங்க நிறையா போட்டிருக்கேன். அது மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த கழநீர் தண்ணி இருக்குல்ல, அதை ஊற்றிக்கலாம். தேங்காய் வேணால் ஊற்றிக்கலாங்க. நான் தேங்காய் ஊற்றலை, நீங்கள் தேங்காய் வேணால் ஊற்றிக்கலாம். இவங்க நல்லா கொதிக்கட்டும். நல்லா நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். கொதிச்சோன்னா நம்ம இறக்கிடலாம். இப்போ பரங்கிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க, இறக்கிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.